ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லெஜண்ட்ஸ் பிளாட். இந்த வீடியோவில் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ அதிகமாக பேசப்படுற ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டிவிகே பார்ட்டியில் மிக முக்கியமான பொறுப்பு வாங்கியிருக்கிற இவர் ஒரே நாளில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடல. ஃபார்மர் ஃபேமிலியில தான் பிறந்து சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு பேஸ்கெட் பிளேயரா வளர்ந்து ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா உருவாகி இப்ப தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ் தன்னோட தனி அடையாளமா கூட உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனாவோட லைஃப்ல நடந்த முக்கியமான சம்பவங்கள், அவரோட சக்சஸ், கான்ட்ரோவர்சிஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் ஜேர்னி பத்தி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆதவர்ஜுனா வந்து 1982 திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு விவசாய குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. அவரோட குடும்பம் வந்து பெரிய பாலிடிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம சிம்பிளான மிடில் கிளாஸ் ஃபார்மிங் ஃபேமிலி தான். அப்போ சின்ன வயசுலயே அவரோட அம்மா வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. அவரோட வாழ்க்கையில பெரிய சோகமா அந்த சம்பவம் மாறிடுது. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லாம வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அந்த கஷ்டையும் தாண்டி அவர் வந்து பாட்டி, மாமா மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் சப்போர்ட்ல மட்டும்தான் வளர்ந்தாங்க. இந்த அனுபவத்துல தான் அவருக்கு லைஃப்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட் கொடுத்ததுன்னு கூட பல இன்டர்வியூல அவரே சொல்லி இருந்திருப்பாரு. ஸ்கூல் படிக்கிற காலத்திலே லீடர்ஷிப் குவாலிட்டி, ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பெருசு எப்படி சொல்றதுன்னா தெரிஞ்சுது. அவருக்கு தனியா செப்பரேட்டா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இப்ப வந்து விளையாட்டு திறன் வந்து அதிகமா இருக்குதுன்னு அவரே கண்டுபிடிச்சு அதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுல நான் தலைமை நடத்துறேன் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல இருந்தே அவர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அதுல கிளாஸ் ரூமை விடவே கிரவுண்ட்ல இருந்தது தான் அவர் அதிகம்னு நிறைய இன்டர்வியூல அதையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு சென்னைக்கு வந்து காலேஜ் படிக்க தொடங்குறாரு. அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி தான் படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட்டும் கொடுத்தாரு. அவர் இருக்கிற ஹைட் எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் 6 ஃபீட்டுக்கு மேல இருக்காரு. அப்படிங்கும்போது பேஸ்கெட் பால் தான் அவர் ப்ராப்பரா சூஸ் பண்ணி எடுக்கிறாரு. பேஸ்கெட் மேல இருந்த ஆர்வம், அது மேல இருந்த விடாமுயற்சினால டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றாரு. டிசிப்ளினா, ஃபிட்னஸா, ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஏதோ ஒரு இடத்த நோக்கி ஆகணுங்கிறதுக்கோசரம் நல்லா முயற்சி செய்யறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தாண்டி ஸ்டேட் போறாரு. இந்த மாதிரி ஸ்டேட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயராகவும் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதுக்கு பல ஆண்டுகள் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம அவரோட டெடிகேஷன் லெவல் தான் அவருக்கு வந்து அந்த நேஷனல் லெவல்ல போறதுக்கு காரணமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த பேஸ்கெட் பால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டீம் ஒர்க்கு, பிளானிங்கு, லீடர்ஷிப்பு இந்த மாதிரி குணங்களை வந்து இவருக்கு வந்து வளர்த்ததுன்னு கூட சொல்ல முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷனா மாறுறதுக்கான வாய்ப்பையும் தானே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பிளேயரா இருந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணாருன்னா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடுக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாரு. கிரவுண்ட்ல மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட வெளியில ஆக்டிவேட் பார்ட்டி ஸ்பேஸ் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு முயற்சி செஞ்சு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் பிளேயர்ஸ்க்கு அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வேணும் அப்படிங்கிற பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதன் மூலமா ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டுல அவருக்கு நல்ல பேரும் கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னால் பேஸ்கெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு? நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள். இந்த பொசிஷன்ல இருந்து இந்தியன் பேஸ்கெட் பால் டெவலப்மெண்ட்க்கு சில முக்கியமான முயற்சிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுல இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஆக ஆரம்பிச்சிருது நாளுக்கு நாள். அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்கெட் பால்ல தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகி பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆரம்பிக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. டைரக்டா பொலிட்டிக்கல்ல குதிக்கல எடுத்தோன்னையுமேவெல்லாம். முதல்ல பாலிடிக்ஸோட பேக் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு அவர் ஒர்க் பண்ணாரு. கிரவுண்ட்ல இறங்கி எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி நடக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யங் ஓட்டர்ஸை எப்படி ரீச் பண்ண முடியும், டிஜிட்டல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு முக்கியமா இருக்கும் ஒரு பாலிடிக்ஸ்ல, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொலிட்டிக்கல்ஸ் டேட்டா அதை வந்து கேம்பெயின் பிளானிங் எக்ஸ்பர்டைஸ் டெவலப்மெண்ட்டா அதை பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணி பண்றாரு. 2090 வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அவரு தான் ஆரம்பிச்சாரு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா பப்ளிக் பாலிசிஸ், கவர்மெண்ட் மற்றும் சோசியல் இஷ்யூ பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்மாவே உருவாக்குனாரு. இதன் மூலமா
சர்க்கிள் அவரோட ரீச் வந்து அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தனியாக மக்கள் பிரச்சனையை சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும், எல்லாரும் வந்து நேரில் சந்திச்சு என்னைய சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக மக்களுக்கான பிளாட்ஃபார்மே உருவாக்குறாரு. அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு 2019 ரியாக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவ்வளோ அனலைஸ் பண்ணி இவர் மக்கள் கிட்ட கொஞ்சம் ரீச் எடுத்ததுக்கப்புறம் 2023 விடுதலை சிறுத்தைகள் கட்சி அஃபீஷியலா போய் சேர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பார்ட்டி யாரோடதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லா தெரியும். பார்ட்டியில ஜாயின் பண்ண சில மாதங்களிலேயே முக்கிய பொறுப்பும் வழங்கிட்டாங்க. யாரு? நம்ம திருமாவளவன் சார் அவர்கள். டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி பொசிஷனும் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது. யூத் என்கேஜ்மெண்ட், சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஆக்டிவ் ரோலும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம்னா விசிகே கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் பார்ட்டி மீட்டிங்ஸ், பப்ளிக் ஈவெண்ட்ஸ் ரெகுலரா பாக்குறது. விசிகேல வந்து எவ்வளோ யங் லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே வந்து யங் லீடர்ஸ் இல்லாம மேல இருக்காங்கன்னா நம்ம யங் லீடர்ஸ் சேர்த்தணும் அப்படிங்கறக்கோசரம் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு. ஆனா சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறுபடியும் அந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பண்ண வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி விசிகேல மூத்த தலைவர்கள், மூத்த கட்சிக்காரர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ ஆதவர்ஜுனா அப்படின்னு ஒரு படிச்ச ஒரு நல்ல திறனுள்ள பையன் வந்து இந்த கட்சியை வழி நடத்துறானே அப்படின்னு கட்சியில இருக்கிற சிலருக்கு ஆதவர்ஜுனான் மேல வெறுப்பு வருகிறது. ஏன் என்றால் அவர் வந்து அந்த கட்சிக்கு புதுமையாக வந்த ஒரு ஆள் தானே அப்படின்னு எடுத்து நாங்க என்ன பண்ண முடியும், எங்களோட பொசிஷன் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் உள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் விசிகே விட்டு வெளியிலேயே வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னா, டைரக்டா விசிகே விட்டு டிவிகேக்கு வந்து ஜாயின் பண்ணல. டிஎம்கேல அவர் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் அங்கேயும் கொஞ்ச நாள் தனியா பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம டிவிகேக்கு வராரு. 2025 தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸே நடக்குது. அதுதான் நம்ம ஆக்டர் விஜய் வந்து கட்சி தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி, இப்ப சிஎம் விஜய் ஆதவர்ஜுனா வந்து சேர்ந்தாரு. இந்த ஜாயினிங் வந்து மீடியால பெரிய டிஸ்கஷனா மாறிடுச்சு. ஏன்னா விசிகேல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிவிகே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லைன்னு பல பேர் சொன்னாங்க. அந்த நேரத்துல ஆதவர்ஜுனாக்கு பெரிய பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மும் அப்ப தேவை. ஏன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டாரு, வேற என்ன பண்ண முடியும்னு. இந்த ரெண்டு சேர்ந்து உடனே பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் வந்து அதிகமாயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தங்காட்டி விஜய் வந்து அவரை எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாவே அப்பாயிண்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம்லயே டிவிகே ரேலிஸ், மெம்பர்ஷிப் டிரைவ்ஸ், கேம்பெயின் பிளானிங், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் முக்கியமான ரோல் வந்து நம்ம ஆதவர்ஜுனா வந்து பொறுப்பெடுத்து எல்லாம் வழி நடத்தினாரு. கொஞ்ச நாட்களே டிவிகே லீடர்ஷிப்ல முக்கிய முகமாவே மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். எலெக்ஷன்ல வந்து டிவிகே ஃபார்மர்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி வந்து பார்ட்டிஸ் கூட டிவிகே எப்படி கம்பீட் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. இந்த சமயத்துல தான் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆதவர்ஜுனா இந்த ஏரியால தான் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், வாலண்டரி நெட்வொர்க், டிஜிட்டல் அவுட்ரீச் மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸ் அவரோட வந்து பணிகளாக இருந்தது. 2026 எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணின கான்ஸ்டிடியூஷன்ல வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஒரே தடவையிலே ஆனாரு. இது வந்து அவரோட சரித்திரன் கூட சொல்ல முடியும். அவரோட பொலிட்டிக்ஸ் கேரியர்ல மிகவும் முக்கியமான மைல் ஸ்டோனாவே மாறிச்சாது. பொலிட்டிக்கல் லைஃப்ல கான்ட்ரவர்சி இல்லாம கண்டிப்பா யாராலையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆதவர்ஜுனாவுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இதனால டிவிகேவே இவருனாலதான் வந்து அழிய போகுதுங்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பா டெப்தா கேவலமா பேசினது உண்டு. பட் அவர் இன்னைக்கு என்ன ஆயிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த மாதிரி அவரு தான் இன்னைக்கான ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரை கையில வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஆதவர்ஜுனா பெரிய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது அவர் ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுல இருந்து வந்தவர், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் பண்ணியிருக்காரு, யூத் மைண்ட் செட்டை புரிஞ்சக்கூடிய ஒரு லீடரு, டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்ச ஒரு நபரு. அப்படிங்கும் பொழுது இந்த குவாலிட்டிஸ் தான் அவரை வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து தனியாவே காட்டுது. அப்படிங்கறத ஆதவர்ஜுனாவோட ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒரு சிம்பிள் ஃபார்மர் ஃபேமிலியில பிறந்த ஒரு சின்ன பையன்
அம்மாயை வந்து சிறு வயசுலேயே இழந்தும் கூட நேஷனல் பேஸ்கெட் பிளேயர் ஆகி ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான ஒரு லீடரா ஆயிருக்காரு. இந்த பயணம் வந்து ஈஸி இல்லைங்க. நிஜமா கஷ்டம், ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன் ஆதவர்ஜுனா வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அவரோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ஜெர்னி எப்படி இருக்கும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இன்னும் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு, அத காலம் தான் பதில் சொல்லும். அரசியல்வாதிகள் மீது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.